சார் பத்திரமாஷன் நான் என்னுடைய டாக்கில் பேசினது ஒன்று நீங்கள் கவனிக்கலை, இல்லைன்னா மேபி நான் திரும்பி சொல்கிறேன். 3 விஷயங்கள் தொடர்ச்சியாக எல்லா ஜென்ரேஷனுக்கும் முக்கியம். முதல்ல என்ன நான் சொன்னது, குறிக்கோளில் தெளிவு. அந்த குறிக்கோள் இருப்பதற்குள் உயரிய குறிக்கோளாக இருக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் இன்னும் ஜாஸ்தி ஆகும். நான் இப்போ 90 மார்க் வாங்குகிறேன், 91 வாங்கினன்றது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நான் 60 வாங்குகிறேன், 100 வாங்கினேன்னா பெரிய குறிக்கோள். அந்த குறிக்கோள் பெரிதாக அமைக்கும் பொழுது எனக்கு தேவையான 2 சக்திகள் எனக்கு இயற்கையால் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 2 சக்திகள் உங்களுடைய எண்ண சக்தி, இன்னொன்று உங்களுடைய உணர்வுகளின் சக்தி. இந்த எண்ணம் மற்றும் உணர்வுகளின் சக்தியை நீங்கள் நேர்மறையாக பிரயோகப்படுத்தி இது உங்களுடைய குறிக்கோளோட அலைன் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் மட்டும் இல்லை, எதிர்காலத்தோட எல்லா ஜென்ரேஷனும் இப்போ நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய கெப்பாசிட்டி லெஸ் தென் 1% தான் நீங்கள் அன்ஃபோல்ட் ஆகிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் 100% உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கணும், 100% வாழ்க்கையை வாழணும், உங்கள் திறமைகள் வெளியில் வரணும்னு சொன்னீங்கன்னா இந்த குறிக்கோளை சார்ந்த எண்ணங்கள், குறிக்கோளை சார்ந்த உணர்வுகள், இது 3த்தையும் செய்ய பழக்கங்க. உங்களுடைய வெற்றிக்கு நான் கேரண்டி. நான் பிரீத்தி குக்கர் பற்றி பேசல. வேறு ஏதாவது கேள்வி இருக்கா?